இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நெல்லு நாத்து நட்டு 20லேருந்து 25 நாளைக்கு மேல நம்மளுக்கு என்ன ஃபால்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா, சோலைப்பூச்சி, குத்துப்பூச்சி, நோய் ஃபால்ட்டும் தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நெல்லு வளர்ச்சிக்காக டானிக் ஒண்ணு அடிச்சா போதும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன மருந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நெல்லு நாட்டு நட்டு 20, 25ல அதிகமா என்ன ஃபால்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா, சோலைப்பூச்சி ஃபால்ட் தான் தெரியும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குயிக் எஸ்பின்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா கம்பெனில தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கார்டோப்ளோரைடு குளோரைட் 50%. வந்து நார்மலாக எஸ்பின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 25 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். நெல்லில் எப்படி சோலைப்பூச்சி ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டின்னு இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். புழு துண்ணு போட்டு அந்தமாரி நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா சோலைப்பூச்சி ஃபால்ட்டு தான். அதுக்கு இந்த மருந்து அடிச்சாவே நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சோலைப்பூச்சி ஃபால்ட்டு, குத்துப்பூச்சி ஃபால்ட் 2ம் தெரியிற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம மருந்து அடிக்கலான்னா ப்ரொஃபெக்ட் சூப்பர் சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபெக்ஸ் 40% ப்ளஸ் சைபர்மெத்தின் 4%. ப்ரொஃபெக்ட் சூப்பர் இது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டரு தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 25 ml ஸ்ப்ரே பண்ணலாம். ப்ளஸ் அது கூட என்ன மருந்து சேர்த்து அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எம்மாமெட்டின் பென்சோனைட் 5%. இது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 10 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுக்கு பதில் வேறு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சோலைப்பூச்சிக்கும் குத்துப்பூச்சிக்கும் கெனான்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குளோரிஃபைபாஸ் 50% ப்ளஸ் சைபர்மெத்தின் 5%. அது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 25 ml ஸ்ப்ரே பண்ணலாம். ப்ளஸ் அது கூட என்ன மருந்து சேர்த்து அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எம்மாமெட்டின் பென்சோனைட் 5%. இது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 10 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். நெல்லில் எப்படி குத்துப்பூச்சி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் வர குத்து ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போன மாரி ஆகிடும். அப்படி பார்த்தாவே நம்மளுக்கு குத்துப்பூச்சி ஃபால்ட் இருக்குது தெரியும். நான் சொன்ன இந்த 2 மந்தில் எதனா ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணவே நம்மளுக்கு குத்துப்பூச்சி ஃபால்ட்டும் சோலைப்பூச்சி ஃபால்ட்டும் கண்ட்ரோல் கிடைக்கும். ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். நெல்லில் பார்த்தீங்கன்னா கொசு பட்டாம்பூச்சி தெரியும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மந்திரான்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயு கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டைமர்தாசின் 25%. இது மந்திரா வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 10 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மருந்து வந்து புழு மருந்து கூட சேர்த்து அடிக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலைப்பூச்சி, கொத்துப்பூச்சி ஃபால்ட்டு 2த்துக்குமே நல்லாவே கேட்கும். காம்பினேஷனில் பார்த்து நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த 20 to 25 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் ஃபால்ட் தெரியும். சோலையில் பார்த்தீங்கன்னா புளி புளியாக மஞ்சளாக தெரியும். அது பார்த்தீங்கன்னா நோய் ஃபால்ட்டு. அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரஃபுன்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வால் கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கார்பன்டைசம் 12% ப்ளஸ் மேங்கோ சோப் 63%. ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 25 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். நெல் வளர்ச்சிக்கு என்ன டானிக் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்நைனின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாக்ஸ் 3மே இருந்தால் நெல் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும். ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 50 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா வேற என்ன டானிக் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா போனஸ் ஏஎஃப் சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேயு கம்பெனியில் தான் வருது. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைகண்டனல் 0.1%. ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 25 ml ஸ்ப்ரே பண்ணலாம். போனஸ் ஏஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணாலும் நம்மளுக்கு நெல் நல்லா வளர்ச்சியும் இருக்கும், பச்சையும் கட்டும். நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண நம்மளுக்கு சோலைப்பூச்சி, குத்துப்பூச்சி, நோய் ஃபால்ட் எல்லாமே கண்ட்ரோல் கிடைக்கும். ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். மருந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்தீங்கன்னா நெல்லில் முக்கியமா தண்ணி வடிகட்டிட்டு தான் ஸ்ப்ரே பண்ணணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குத்துப்பூச்சி, சோலைப்பூச்சி ஃபால்ட் எல்லாம் ஃபுல்லாவே கண்ட்ரோல் கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ண பார்த்து. நெல்லு நட்டு 20லேருந்து 25 நாளைக்கு மேல நான் சொன்ன இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாவே நெல்லு வளர்ச்சியும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். நெல்லு ஈல்டும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.